என்னங்க சுந்தர் சி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா ஃபீல் ஆயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் 173 கமல் சார் புரொடியூஸ் பண்ணி, சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி, சுந்தர் சி டைரக்ட் பண்ற மாரி இருந்தது. இதோட அனவுன்ஸ்மென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா குஷி ஆயிட்டாங்க. வின்டேஜ் ஸ்டைல்ல இருக்கப்போது, சுந்தர் சி டைரக்ட் பண்ணா காமெடி கலந்த கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் படமா இருக்கப்போது, சூப்பர் ஸ்டார திரும்ப வின்டேஜ் ஸ்டைல்ல பார்க்க போறோம்ன்னு சோசியல் மீடியால எல்லாருமே ஃபயர் விட்டு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க தான் நம்ம சுந்தர் சி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் குடுத்திருக்காருங்க. அபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வந்துச்சு. நெறைய போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா சுந்தர் சி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் 173 நான் டைரக்ட் பண்ண போறது கிடையாது. இந்த படத்துல இருந்து நான் வெளிய வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பஸ்டரான வாய்ப்பு. யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. சுந்தர் சிக்கு கிடைச்சுமே வேணான்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாரு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அப்படின்னு எல்லாருமே சோசியல் மீடியால போஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக நம்ம சுந்தர் சி ஒரு லெட்டர் பேடுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனத்த இதயத்துடன் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சூழ்நிலை காரணமா, எதிர்பாராத விதமா சூப்பர் ஸ்டார் 173 என்னால டைரக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஃபீலிங்கா சொல்லியிருக்காரு. இது கூட நெறைய விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. கமல் சார் புரொடியூஸ் பண்ணி, சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி, அந்த படத்த நான் டைரக்ட் பண்றேன் அப்டின்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்னே சொல்லலாம். இருந்தாலுமே தவிர்க்க முடியாத காரணத்தினால, என்னால இந்த படத்த டைரக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இருந்தாலுமே கடந்த சில நாட்களா நான் சூப்பர் ஸ்டார் அண்ட் கமல் சார் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வேல்யூபிளான டைம் அப்டின்னே சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து நான் நெறைய பாடத்த கத்துக்கிட்டேன். அத யூஸ் பண்ணி நான் லைஃப்ல இன்னும் மேலும் மேலும் முன்னேற போறேன் அப்டின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேர்கிட்டயும் இருக்க உத்வேகத்தையும், நாணத்தையும் நான் மேலும் மேலும் தேட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது டபுள் மீனிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து வெளிய வரதுக்கு மேபி அவங்க 2 பேரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வேற மாரி இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கத்துக் குடுத்த பாடம் மேலும் மேலும் என் லைஃப்ல முன்னேறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணனால நம்ம சுந்தர் சி இந்த படத்துல இருந்து வெளிய வராரா? அப்படின்ற ஒரு டவுட் ஃபேன்ஸ் மத்தியில நெறைய பேருக்கு இருக்கு. இருந்தாலுமே இந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு நெறைய சப்போர்ட் அண்ட் லவ் குடுத்தாங்க. அவங்க மனச நான் காயப்படுத்தியிருந்தா என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமால மேலும் மேலும் என்னோட என்டர்டெயின்மென்ட் வேலைய நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி இந்த படத்துல இருந்து ஏன் வெளிய வந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்குங்க. இன்னும் சில பேர் சோசியல் மீடியால ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம சுந்தர் சி வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட ஒரு 4 கதை சொன்னாராமா. அந்த 4 கதையுமே கேட்கறதுக்கு 90ஸ், 80ஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சில படங்கள் மாரியே இருந்ததாம். அதனால வேற ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு அவர் கேட்டனால, சரி இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஏன் பிரஷர் ஏத்துக்கணும் இதுல இருந்து வெளிய வந்துடலாம் அப்படின்னு சுந்தர் சி வந்ததா சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றது சூப்பர் ஸ்டார், கமல், சுந்தர் சி இவங்க 3 பேருக்கு தான் தெரியும். ஃபைனலி சூப்பர் ஸ்டார் 173 யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கிளம்பி இருக்கு. இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வெங்கட் பிரபு அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்றாங்க. கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்றாங்க. மகாராஜா படத்த டைரக்ட் பண்ண நித்திலன் கூட இந்த படத்த டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவா இருந்தாலும் சரி, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருக்காங்க அப்படின்ற மனநிலையில தான் இருக்கோம். பட்டா